என் சொந்தங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய உறவுகளை உறவாடுவதிலே இன்னும் மகிழ்ச்சி. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அடங்கொப்ப தாமரை பாணியில தலைமுழுக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மதிய வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் என்னை பேச சொல்லிவிட்டு அவர் சற்று வெளியே சென்றிருக்கிறார். நிச்சயமாக வந்து விடுவார். அதற்கு பிறகு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்துட்டு பெரியோர்களே, மேடையிலே இடமில்லாத காரணத்தால் நீங்கள்லாம் கீழே உட்கார்ந்துருக்கீங்க, நாங்கள் மேலே உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் கீழே அமர்ந்து கொண்டு உங்களை மேடையிலே அமர வைத்து விட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். இருந்தாலும் அந்த ஆசைக்கு இங்கே இடமில்லை என்ற காரணத்தால், இடம் அங்கே நிறைய இருக்கிற காரணத்தால் நானும் அங்கேதான் உங்களோடு தான் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் நான் என்ன பேசுகிறேன் என்பதை விட எதை செய்கிறோம் என்பதிலே மிக குறிக்கோளாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 91, 86, 87 இருந்து நான் இந்த திரைத்துறையும் அரசியலும் சேர்ந்து பார்த்து வருகிறேன். அப்படி இருக்கிற பொழுது இந்த அரசியல் என்பது உங்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஐ மீன், இந்த இனம் சார்ந்த மக்கள் உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் என்பது. இன்றைக்கு இருக்கிற திராவிட கழகமாகட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற திரையுலகமாகட்டும், இந்த திரையுலகத்தை துவக்கி வைத்தவர் திரு பெருமாள் முதலியார் என்று சொல்வார்கள். பம்மல் பெருமாள் முதலியார். அதில் எனக்கு பெருமை. நான் ஒரு நல்ல இனத்திலே தான் பிறந்திருக்கிறோம் என்பதில் எனக்கு பெருமை. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். என் அன்புக்குரிய ரவி அண்ணன் அவர்கள் இந்த இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொன்ன பொழுது நான் வேறொரு படப்பிடிப்பில் இருந்தேன். அதாவது சற்று சென்னையை தள்ளி இருந்து அங்கிருந்து நான் எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் உங்களை சந்திப்பதற்காக, என் சொந்தங்களின் முகத்தை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். திரு ஏசிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து விட்டார்கள். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவதுதான், இந்த கூட்டத்தில் இருக்கிறது பணம். நம்முடைய பலம் என்று ஒன்று தமிழகம் முழுக்க இருக்கிறது. அதை நாம் என்றைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்றைக்கு நாம் தான் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். இது பணம். நம்மளுடைய பலம் ஒன்று இருக்கிறது. அந்த பலம் தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட 96, 97 என்று நினைக்கின்றேன். திரு சுத்தானந்தம் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது முதலியார் மாநாட்டை இதே இடத்திலே இந்த இது பக்கத்தில் இருக்கிற பனகல் பார்க்கில் ஒரு கூட்டம் நடந்தது. மதுரை ஆகட்டும் அல்லது அங்கேயாகட்டும் நாங்கள் நடத்திய பொழுது அப்பொழுது நான் சில வார்த்தைகளை பேசினேன். அதற்கு என்னிடம் தொடர்பு கொண்டு பேசியது யார் தெரியுமா? திரு கலைஞர் அவர்கள். என்ன செய்ய போறீங்க இந்த தமிழ்நாட்டை அப்படின்னு கேட்டார். இல்லப்பா நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால அது பழைய கதை. நான் நீண்ட உரையாடலை உங்களோடு நிகழ்த்த நான் தயாராக இருக்கிறேன். ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முன்னோர்கள் சொன்னதுதான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு, வந்தே மாதரம் என்போம், நம் பாரத தாயை வணங்குதல் என்போம் என்று பாடியவர் யார் தெரியுமா? பாபு சிதம்பரம் பிள்ளை. நான் பிள்ளை என்று மரியாதையாக சொல்லுகிறேன். அவர் பாடிய பாடல் திரையுலகத்தை உருவாக்கியவர் பெருமாள் முதலியார் அவர்கள். நாம் வளர்க்கிற செல்ல பிராணிக்கு கூட பட்டம் இருக்கிறது. நான் இந்த பப்பியை வளர்க்கிறேன், இந்த பப்பியை வளர்க்கிறேன் என்று. ஏன் நமக்கு பட்டம் இருக்கக்கூடாது? நமக்கெல்லாம் ஏன் பட்டம், ஒரு பட்டம் என்று ஒரு பட்ட பெயர் இருக்கக்கூடாது என்பதுதான். அந்த பட்ட பெயர் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் ஆழமான ஆசையும் கூட.
இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் ஒரு சிறு வயது வாலிபனாக என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களோடு உரையாட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.